எதுக்கு எதுக்கு அவங்களுக்கு கார் இருக்க கூடாது? உங்க கார் இல்லாத இருக்கிறாங்க. யார் கார் இல்லாத இருக்காங்க? எம்எல்ஏக்கு பிஏக்கு வந்து 25,000 ரூபாய் சம்பளமா. நாங்க தினமும் அசிங்கமாக்குதுங்க, ரொம்ப அசிங்கமாக்குது. நாங்களா டெய்லி பி ஆள்றோங்க, மனித கைக்கிற மலத்தை ஆள்றோம். நாங்க கையில நாய் செத்த நாய் எடுக்கிறோம், பூனை செத்த பூனை எடுக்கிறோங்க. ஆனா எங்களுக்கு சம்பளம் 19,000. நான் தெரியாம தான் கேக்குறேன், என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எதுக்கு எடுத்தாலும் சும்மா அண்ணனை குறை சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு புலம்பிக்கிட்டு ஒரு காருக்கு இவ்வளவு பெரிய அக்க போறா திட்டிட்டு இருந்த கத்திட்டு இருந்த நானே திருந்திட்டேன். இன்னும் நீங்க சும்மா எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க? விவசாய கடனை தள்ளுபடி பண்ணலையா? இல்ல வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தருவன்னு சொன்னாரு, அது தரலையா? உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து 2500 ரூபாய் ஏத்தி தரன்னு சொன்னாரு, அது உங்களுக்கு தரலையா? கரண்ட் பில்ல கம்மி பண்ணலையா? வேற என்னங்க பண்ணணும் உங்களுக்கு? அண்ணன் யாருக்குங்க கார் கொடுக்கணும்னு சொல்றாரு? எங்க உங்க பிரதிநிதிங்க, உங்க எம்எல்ஏக்குங்க. எத்தனை நாள் எம்எல்ஏக்கள் கஷ்டப்பட்டு நடந்து வந்து எத்தனை பேர் நம்ம மனு வாங்கி போயிருப்பாங்க? நம்மளுடைய கோரிக்கைக்காக எவ்வளவு கிலோமீட்டர் இருந்து நடந்தே வந்து நம்ம கோரிக்கையை நிறைவேற்றி இருப்பாங்க. அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வராங்களே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அண்ணன் கார் தரன்னு சொல்லியிருக்காங்க. கேவலம் சாதாரணமான ஆட்கள் நம்மளே கார்ல போறோம், இல்ல ரேபிடோல போறோம், நமக்காக வேலை செய்யறவங்க நடந்து வரணுமா? அது நம்ம ஆட்சியில நடக்கவே நடக்காது. நானும் பாக்குறேன், வாய்க்கு வந்தது இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும் சோசியல் மீடியால. அண்ணன் நமக்கு தான் தரன்னு சொல்றாரு. ஒரு குடும்பத்துக்கு கார் லட்சியம், ஆனா பைக் நிச்சயம்னு சொன்னார்ல. உண்மையாவே சொல்றேங்க, மனசுல இருந்து அப்படியே உணர்ந்து சொல்றேங்க. எந்த ஆட்சியில எந்த கொம்பனாலே பண்ண முடியாது, என் அண்ணன் பண்ணிருக்காருங்க. அண்ணனோட தாராள மனசு பாருங்க. வெறும் கார் மட்டும் தரன்னு சொல்றாரு, காரோட சேர்த்து டிரைவர் தரன்னு சொல்றாரு, எம்எல்ஏக்கு பிஏ தரன்னு சொல்றாரு, டீசல் இது எல்லாமே சேர்த்து மாசம் 75,000 ரூபாய். பாவம் உங்க எம்எல்ஏக்கள், பாவம் அவன் ஐடில வேலை செய்யறோம், 5 லட்சம் சம்பாதிக்கிறான் மாசத்துக்கு. இவங்களுக்கு வெறும் 1,05,000 ரூபாய் தான். இந்த 1,05,000 ரூபாய் வச்சு என்னங்க பண்ண முடியும்? இப்போ அரிசி விலை என்ன, பருப்பு விலை என்ன, எல்லா விலைவாசியும் உயர்ந்து போச்சுங்க. பாவம். ஆனா இந்த டிஎம்க்கு சரி கிடையாதுங்க. என் அண்ணன் கட்சி பாகுபாடு இன்றி எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கிட்டத்தட்ட 200 எம்எல்ஏக்களுக்கு நான் கார் தரேன்னு சொன்னாருங்க. ஆனா இந்த உதயநிதி ஸ்டாலின் எங்க கட்சி சார்ந்த 59 எம்எல்ஏக்களுக்கு கார் வேணாம், நீங்க கொடுக்குற அந்த 75,000 ரூபாய் பணமும் வேணாம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாரு. ஓகே, எனக்கு சந்தோஷம் தான், எங்களுக்கு தான் மிச்சம். நான் பேசுறது கேட்க ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி பேச, இந்த மாதிரி முட்டு கொடுக்க எனக்கு ரொம்ப ஆசை தான். ஆனா என் மனசாட்சி அதை ஒத்துக்க மாட்டேங்குது.